ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்இக்வாலிட்டியோடைய பார்ட் 1ல் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இது இன்இக்வாலிட்டியோடைய பார்ட் 2 உடைய வீடியோ. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 இன்இக்வாலிட்டி சம்ஸ் இருக்கும். இந்த 10 இன்இக்வாலிட்டி சம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்த கான்செப்டுக்கு வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு 10 சம், இதில் உங்களுக்கு 10 சம் டிஸ்பிளே ஆகும். ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்களும் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளியராக திருப்பி அந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சம்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சி லெஸ் தென் டி, டி ஈக்குவல் டு ஜி, ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, கே கிரேட்டர் தென் டபிள்யூ, டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 கன்க்ளூஷன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 கன்க்ளூஷனில் எந்த கன்க்ளூஷன் கரெக்டு, எந்த கன்க்ளூஷன் தப்பு, அதை மட்டும்தான் செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் கான்செப்டாக பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். இந்த ஆப்ஷன் டி எய்தர் ஆரும், ஆப்ஷன் இ நெய்தர் நாரும் நம்ம இன்னும் பார்க்கவே கிடையாது. நம்மளால இப்போ இந்த 3 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டு இருக்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பா அதை மட்டும் நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம், கன்க்ளூஷன் நம்பர் 1. கன்க்ளூஷன் வந்து Q லெஸ் தென் கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் Q லெஸ் தென் கேன்னு செக் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கள் எப்பயும் கிரேட்டர் தென் சைட்லேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கே கிரேட்டர் தென் கியூவா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ கே வந்து உங்களுடைய இனிஷியல் பாயிண்ட், கே வந்து உங்களுடைய இனிஷியல் பாயிண்ட், கியூ வந்து உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட். அப்போ கே இனிஷியல் பாயிண்ட், கியூ வந்து உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்குது. கே கிரேட்டர் தென் கியூ அப்படின்ற கன்க்ளூஷன் கேட்டிருக்கான். இப்போ கே கிரேட்டர் தென் கியூ எப்போ ஃபாலோ ஆகும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கேலேருந்து கியூவை நோக்கி நம்ம ட்ராவல் செய்யும் பொழுது நடுவில் இருக்கிற எல்லா சிம்பிளுமே கிரேட்டர் தென்னாக இருந்தால், ஈக்குவல் டு நடுவில் வந்தாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. எல்லா சிம்பிளுமே கிரேட்டர் தென்னாக இருந்தால் கே கிரேட்டர் தென் கியூ ஃபாலோ ஆகும். இல்லை நடுவில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுலாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துல எனக்கு கிரேட்டர் தென் வந்தால் கூட எனக்கு கே கிரேட்டர் தென் கியூ ஃபாலோ ஆகும். இதை தவிர்த்து எல்லா இடத்துலையும் லெஸ் தென் வந்தால் அது கே லெஸ் தென் கியூவாக மாறிடும், கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. எல்லா இடத்துலையும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா வந்துட்டா கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ தான் ஃபாலோ ஆகுமே தவிர கே கிரேட்டர் தென் கியூ ஃபாலோ ஆகாது. இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 2 வீடியோ பார்க்குறவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இந்த சம்மை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே எல்லா கான்செப்டும் புரியும். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 3 வந்து உங்களுக்கு எய்தர் ஆர், பார்ட் 4 வந்து எய்தர் ஆரோடைய சம்ஸு, பார்ட் 5 வந்து ஃபுல் கான்செப்டையும் முடிச்சிருவோம். ஓகேவா? பேசிக்காக ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பார்ட் 5 வீடியோ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்இக்வாலிட்டியில் உங்களால் கான்செப்டை கிளியராக எய்தர் ஆர் எப்போ வரும், நெய்தர் நார் எப்போ வரும், எப்படி சம் அப்ரோச் பண்ணணும் எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, நம்ம சம்குள்ளார போகலாம். ஸோ கே கிரேட்டர் தென் கியூவாக இருக்கணும்னா கேலேருந்து கியூவை நோக்கி ட்ராவல் பண்ண, இங்கே பாருங்கள் சொல்லிக்கிட்டே ட்ராவல் பண்ணணும். சிம்பிளாக பார்த்து அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோவா டஸ் நாட் ஃபாலோவா ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. சொல்லி பார்த்துக்கிட்டே போங்க, மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே போங்க. கே கிரேட்டர் தென் டபிள்யூ, ஒரு இடத்துல எனக்கு அட்லீஸ்ட் கிரேட்டர் தென் வந்தாலே கிரேட்டர் தென் ஃபாலோ ஆகும். அன்லேஸ் எல்லா சிம்பிளுமே ஒரே சைடு இருக்கணும். ஓகேவா? கே கிரேட்டர் தென் டபிள்யூ, டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ. இங்கே ஒரு இடத்துல எனக்கு கிரேட்டர் தென் வந்தாலும் கிரேட்டர் தென் தான், இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு விட இந்த கிரேட்டர் தெனுக்கு தான் ப்ரியாரிட்டி போகும். ஸோ கே கிரேட்டர் தென் கியூ, கேலேருந்து கியூ நோக்கி ட்ராவல் பண்ணால் கே கிரேட்டர் தென் டபிள்யூ, டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ. ஸோ கேக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன் உங்களுக்கு மைண்டுக்கு போகும்? கேவுக்கும் கியூக்கும் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கே கிரேட்டர் தென் கியூ, இந்த ரிலேஷன் மைண்டில் இருக்கும். கிளியராப்பா? ஸோ மைண்டில் என்ன ரிலேஷன் இருக்குது? கே கிரேட்டர் தென் கியூ. இப்போ தான் என் மைண்டில் ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நான் போய் கன்க்ளூஷனை செக் பண்ணுறேன். கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்? கே கிரேட்டர் தென் கியூ. நான் கே கிரேட்டர் தென் சைட்லேருந்து போகிறேன். நீங்கள் கியூ லெஸ் தென் கே அப்படியும் பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பார்த்தாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா? இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கியூ லெஸ் தென் கே, மைண்டில் என்ன இருக்குது? கியூ லெஸ் தென் கே. அப்பயும் இது ஃபாலோஸ் தான் சொல்லுவீங்க. ஸோ நான் என் மைண்டில் இருக்க ரிலேஷன் கே கிரேட்டர் தென் கியூ, இங்கே என்ன கேட்டிருக்காங்க கன்க்ளூஷன்? கே கிரேட்டர் தென் கியூன்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ என் மைண்டில் இருக்கிறதே சொல்கிறான். ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ்.
கிளியரா? ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் போகிறோம். ஜியிலேருந்து சிஐ நோக்கி ட்ராவல் பண்ணோம். ஜியிலேருந்து ஜி கிரேட்டர் தென் சின்னு கன்க்ளூஷன் சொல்லியிருக்கான். இது கரெக்டாக தப்பான்றதை நான் மைண்டில் இருக்கிறத ரிலேஷன்ஷிப் வச்சு தான் சொல்லணும். ஸோ மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னு ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிங்க. ஜி ஈக்குவல் டு டி. அப்போ ஜி இருக்க இடத்துல டி போடலாம், டி இருக்க இடத்துல ஜி போடலாம். எனக்கு கன்க்ளூஷன் ஜியை பற்றி பேசியிருக்காங்க, அதனால நான் டி எடுக்காமல் ஜியை எடுத்துப்பேன். ஸோ சி கிரேட்டர் தென் ஜின்னு ஆகும். சாரி, சி லெஸ் தென் ஜின்னு இருக்கும். அதாவது ஜி கிரேட்டர் தென் சின்னு சொல்லலாமா? ஸோ இதுதான் என் மைண்டில் இருக்க ரிலேஷன். கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்? ஜி கிரேட்டர் தென் சி. நீங்கள் உடனே மைண்டை செக் பண்ணுங்க, ஜி கிரேட்டர் தென் சி. ஸோ அதுவும் ஃபாலோஸ். ஸோ இதில் ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோஸ். கிளியரா? நீங்கள் ஆப்ஷன் டிக் பண்ணுற மாதிரி இருந்தால் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் அப்படின்னு இதை நீங்கள் டிக் பண்ணலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு E கிரேட்டர் தென் டி. இனிஷியல் இ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்ரோச் பண்ணுறப்ப எல்லா சம்மே கிரேட்டர் தென் சைடு தான் போவேன், ஏன்னா அது எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இ கிரேட்டர் தென் டி. இந்த சம்மு நான் உங்களுக்கு கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது பாருங்கள். இது எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக பார்ப்போம், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பார்ப்போம். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னா, எஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு y less than I less than or equal to e. இங்க பாருங்க, நான் எழுதுறப்ப கூட ரிலேஷனை எந்த ஆல்பபெட்லேருந்து எந்த ஆல்பபெட்டுக்கு போகிறனோ அதுக்கு சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறேன். இப்போ f greater than or equal to y less than I less than or equal to eன்னு இருக்கு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு r greater than t equal to s less than or equal to y less than q. ஆக்சுவலி இந்த மாதிரி ஜங்ஷன் வச்சு வர ஸ்டேட்மெண்ட் உங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே வரும், யூஸ்வலாக எல்லாத்துலேயும் வரதான். இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, நமக்கு ஃபஸ்ட்டு எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சாதான் இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னு பாருங்களேன், ஒய். அதாவது இப்போது நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்க ஏதாவது ஒரு ஊருக்கு நான் போகணுன்னா இந்த பஸ்ஸை பிடிச்சி தான் போக முடியும். அதாவது இந்த ஒய்ன்ற பஸ்ஸை பிடிச்சி தான் போக முடியும். ஏன்னா இந்த ஒய்ன்ற பஸ்ஸு தான் இந்த ஊருக்கு போகிற, இந்த ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸாக கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எஃப்லேருந்து இப்போ நான் டீக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்லேருந்து ஒய்க்கு போயிட்டு, ஒய்லேருந்து எஸ்ஸுக்கு போயிட்டு, எஸ்ஸுலேருந்து டீக்கு போகலாம். அதேமாரி ஈலேருந்து கியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஈலேருந்து ஐக்கு போகிறேன்னு வைங்க, இங்கே ஐயே கிடையாது. ஸோ ஐ வச்சுலாம் போக முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒய் தான் கனெக்டிங் பாயிண்ட். ஸோ ஈலேருந்து ஐக்கு போயிட்டு, ஐலேருந்து ஒய்க்கு போயிட்டு, ஒய்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். இந்த ஒய்யும் சேம் தான், குழப்பிக்க கூடாது. இது வேற ஒய், இது வேற ஒய்லாம் நினைக்கக்கூடாது. ரெண்டும் ஒய்யும் சேம் தான். ஸோ இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ கிரேட்டர் தேன் ஒய் லெஸ் தென் கியூ. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இ கிரேட்டர் தென் டீன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னோட இனிஷியல் பாயிண்ட் ஈயாக வைக்கிறேன், நான் ட்ராவல் பண்ணி ஃபைனல் டெஸ்டினேஷன் போகிற பாயிண்ட் டீயாக இருக்கேன். ஸோ இ இங்கே இருக்குப்பா, இ இங்கே இருக்குது, டி வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டீயை நான் ரீச் பண்ணணும், ஈலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ ஈலேருந்து ஒய்க்கு போயிட்டு, ஒய்லேருந்து டீக்கு போகணும். ஸோ இந்த சம்மை எழுதுகிறேன் பாருங்கள். எழுதுகிறப்ப கூட நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஈக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யாரு? இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ அப்போ இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ கிரேட்டர் தேன் ஒய், ஐ கிரேட்டர் தேன் ஒய், அந்த ஒய் தான் இங்கே இருக்குது. ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ், ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு டி, எஸ் ஈக்குவல் டு டி. ஸோ அப்போ என்னோட இனிஷியல் பாயிண்ட் இ, ஃபைனல் பாயிண்ட் டி. ஈலேருந்து டீக்கு ட்ராவல் பண்ணி போய் என்ன ரிலேஷன்ஷிப் வருதுன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ கிரேட்டர் தேன் ஒய். இந்த இடத்துல கிரேட்டர் தேன் வந்த பிறகு நான் சொல்லிடுவேன், இதுக்கப்புறம் இ கிரேட்டர் தேன் ஒய் வரதான் சான்ஸ் இருக்குமே தவிர இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்யோ இல்லை அதுக்கு அடுத்து வர ஆல்ஃபபெட்டோ இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ ப்ரியாரிட்டி இங்கேயே கிரேட்டர் தேன்னு ஆயிடுச்சு. ஸோ இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய், ஐ கிரேட்டர் தென் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு டி. ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஒரு இடத்துல எனக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தாலும் இ கிரேட்டர் தென் டி தான் கிடைக்கும். ஓகேவா? இது என் மைண்டில் இருக்கிறது. என் மைண்டில் இ கிரேட்டர் தென் டீன்னு இருக்குது. கன்க்ளூஷன் போய் செக் பண்ணுறேன், இ கிரேட்டர் தென் டி தான் அவனும் சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? இந்த இடத்துல என்ன திரும்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க சில பேர், ஈலேருந்து டீக்கு ரிலேஷன்ஷிப் நீங்கள்
ஏதோ ஒரு மெயின்ஸ் லெவல் சம்மில் சில இடத்துல எழுதுகிற மாதிரி வரலாம். இந்த ப்ரிலிம்ஸ் லெவல்னால் நம்ம பென்னு பேப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் கண்ணில் பார்த்தே சொல்லிடலாம். ஓகேவா? சில இடத்துல நீங்கள் எழுதுகிற நிலமை வரப்போ கோடிங் டிகோடிங் அதாவது கோடட் இன்இக்வாலிட்டிலாம் எழுதுகிறப்ப சம்டைம்ஸ் மிஸ்டேக் விடுவீங்க. என்னென்னா இங்கே இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன திரும்ப தப்பு பண்ணுவோம், இங்கே ஈயை எழுதிப்போம், இந்த சிம்பிள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இங்கே ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு வரும். இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. நீங்கள் சிம்பிளை மட்டும் கட் காப்பி பேஸ்ட் மாதிரி இங்கே எடுத்து எழுதுனீங்கன்னா இங்கே என்ன வரும், இ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு வந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த சம்மை அப்ரோச் பண்ணிங்கன்னா தப்பாக தான் போய் முடியும். ஓகேவா? ஸோ அதனால் எப்போ நீங்கள் சொல்கிறப்பையும் இன்கேஸ் ஏதாவது மெயின்ஸ் லெவல் சம்மில் எழுதுகிற நிலமை வந்தால் அதுக்கு நீங்கள் எழுதுகிறப்பையும் ரிலேஷன்ஷிப்போட சொல்லணும். இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ, இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போவோம். எஃப் லெஸ் தென் கியூன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கியூ கிரேட்டர் தென் எஃப் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ கியூலேருந்து எஃப் நோக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், கியூ கிரேட்டர் தென் ஒய், ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கியூ கிரேட்டர் தென் ஒய், ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். சிம்பிள் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே லெஸ் தென். ஸோ எஃப்லேருந்து கியூக்கு ரிலேஷன் என்ன, அன்னோன் ரிலேஷன். அப்போ எஃப்லுக்கும் கியூக்கும் என்னெல்லாம் இருக்கலாம், கிரேட்டர் தென்னும் இருக்கலாம், ஈக்குவல் டு இருக்கலாம், லெஸ் தென்னும் இருக்கலாம். யாருக்கும் எஃப் கியூக்கும் நடுவில். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கியூ கிரேட்டர் தென் எஃப் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இவங்ககிட்ட என்ன கேட்பீங்க, ஏன் லெஸ் தென் ஆகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு ஆகவும் இருக்கலாம்ல. கியூ லெஸ் தென் எஃப் ஆகவும் இருக்கலாம், கியூ ஈக்குவல் டு எஃப் ஆகவும் இருக்கலாம்ல. கியூ கிரேட்டர் தென் எஃப் மட்டும்தானே சொல்லியிருக்கான். ஸோ அன்னோன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் சொல்லியிருக்கான், மிச்ச 2 ரிலேஷன்ஷிப் சொல்லலை. ஸோ இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் டிக் பண்ணுறதா இருந்தால் ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸை டிக் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? தேர்ட் சம், யூ கிரேட்டர் தென் எஃப், டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான். எப்பயுமே கன்க்ளூஷனை ஒவ்வொரு கன்க்ளூஷனாக பேசிக்காக பிகினராக இருக்கப்போ பாருங்கள். பார்த்தவொடனே 2 கன்க்ளூஷன் பார்த்துட்டு எய்தர் ஆரா போடுறது வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செக் பண்ணோன்னா நான் யூலேருந்து எஃப் நோக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கேயும் ஸ்டேட்மெண்ட்டில் ஜங்ஷன் இருக்குது. ஸோ கனெக்டிங் பாயிண்ட்டு எஃப்க்கு நான் போகணுன்னா என்னன்னு செக் பண்ணால் இ தான். இங்கேயும் இ இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஈயை பிடிச்சி தான் நான் போக முடியும். ஸோ யூலேருந்து எஃப்க்கு போகிறேன். ஸோ யூவும் ஏவும் ஈக்குவல். ஏ இருக்க இடத்துல யூ போடலாம், யூ இருக்க இடத்துல ஏ போடலாம். எனக்கு கன்க்ளூஷனில் யூ கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூ வச்சு ட்ராவல் பண்ணுவேன். ஸோ யூ கிரேட்டர் தென் இ, E greater than or equal to F, U greater than E greater than or equal to F. இங்கே greater than or equal to இருக்கு. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இடத்துல greater than வந்தாலும் Uக்கும் Fக்கும் என்ன ரிலேஷன்னா U greater than F. ஓகேவா? ஸோ U greater than F தான் உங்களுக்கு மைண்டில் இருக்க ரிலேஷன். கன்க்ளூஷன் போய் செக் பண்ணுறீங்க, U greater than F தான் கொடுத்துருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? இங்கே எழுதுன்னு தெரியுங்களா, இதெல்லாம் பேசிக் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால உங்களுக்கு பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கணுன்றதுனால நான் எழுதி காட்டுறேன். பட் இதை எழுதுறதுலாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கண்ணில் பார்த்தே சொல்லணும். எப்படின்னா யூ கிரேட்டர் தென் இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இந்த இடத்துல கிரேட்டர் தென் வந்துச்சு, எனக்கு நான் சொல்கிறப்பயே எனக்கு தெரிஞ்சிடும். அதை கூட ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணக்கூடாது. யூ கிரேட்டர் தென் இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். ஸோ யூ கிரேட்டர் தென் எஃப். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு கேட்டிருக்கான். ஸோ டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். ஸோ 2 இடத்துலையுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வந்திருக்கு. ஸோ டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் தான் என் மைண்ட்லேயும் இருக்கும். அவனும் கன்க்ளூஷன் அதான் கேட்டான். ஸோ ஃபாலோஸ் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், நான் எழுதாமல் ஸ்பீடாக சொல்லிட்டேன், எழுதி காட்டுறேன் பாருங்கள். டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இ, இலேருந்து எஃப்க்கு போகணும். இங்கே தான் நான் சொல்கிறேன் டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இ. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டி அங்கே இருக்க சிம்பிள் அப்படியே காப்பி பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப். டிக்கும் எஃப்க்கும் அன்னோன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷன் தப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான் வரும். ஓகேவா? ஸோ டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப். 2 இடத்துலையுமே எனக்கு வெறும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. அப்போ டீக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும், டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்ன்ற ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான், டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் தான் சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் கிரேட்டர் தென் எம்மான்னு நான் செக் பண்ணேன். எம் லெஸ் தென் ஆர் தான் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு ஈஸி ஆர் கிரேட்டர் தென் எம்னு போனீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ ஆர்லேருந்து எம்ஐ நோக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கே ஆர் கிரேட்டர் தென் சின்னு வந்துடுச்சு. இங்கே நான் கிரேட்டர் தென் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நடுவில் ஏதாவது சிம்பிள் சேஞ்சாக
இல்லையா? எண்டு வரைக்கும் எப்பயும் ட்ராவல் பண்ணும். சில இடத்துல நம்ம ஷார்ட்கட் அப்ரோச் பண்ணோன்ட்டு தப்பு பண்ணுவோம். அதெல்லாம் நான் வரப்ப சொல்கிறேன். ஓகேங்களா? ஆர் கிரேட்டர் தென் சி, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு என், என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம். எப்பயும் ரிலேஷனை சொல்லி பார்த்துக்கிட்டே போங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்லேருந்து எம்முக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஆர் கிரேட்டர் தென் எம். இந்த இடத்துல கிரேட்டர் தென் வந்துடுச்சு. ஒரு இடத்துல கிரேட்டர் தென் வந்தால் கூட கிரேட்டர் தென் தான் எனக்கு ப்ரியாரிட்டைஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகாது. ஸோ ஆர் கிரேட்டர் தென் எம்ன்ற ரிலேஷன் மைண்டில் இருக்கும். கன்க்ளூஷனும் ஆர் கிரேட்டர் தென் எம் தான் சொல்லியிருக்கான். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் போகிறேன். ஆர் ஈக்குவல் டு எஃப்னு சொல்லியிருக்கான். இங்கே பாருங்கள், ஆர் இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈக்குவல் டு மட்டும்தான் சிம்பிளாக இருக்குது. அதாவது ஆர் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு எஃப்னு இருக்குது. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு எஃப் தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஈக்குவல் டு எப்போ ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஏ இருக்குது, இங்கே இசட் இருக்குது, நடுவில் எல்லாமே வெறும் ஈக்குவல் டு மட்டும் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிலேஷனும் ஏ ஈக்குவல் டு இசட் தான் கிடைக்கும். அப்போ தான் ஏ ஈக்குவல் டு இசட்னு கன்க்ளூஷன் கேட்டிருந்தா அது ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே நடுவில் இருக்க எல்லாமே ஈக்குவல் டு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு எஃப்ன்ற ரிலேஷன் தான் உங்கள் மைண்ட்லேயும் இருக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு எஃப் தான் கன்க்ளூஷன் கேட்டிருக்கான். மைண்டில் செக் பண்ணுறீங்க ஆர் ஈக்குவல் டு எஃப். ஸோ ஆர் ஈக்குவல் டு எஃப் ஃபாலோஸ். ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆச்சுன்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஃபிஃப்த் சம். ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டீன்னு கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், ரெண்டு ஜங்ஷன் இருக்குது. ஸோ ஏலேருந்து நான் டீக்கு ட்ராவல் பண்ணி போகணும்னா எது மூலயமா போக முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பி இங்கே இருக்குது. பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ, கியூ இங்கே இருக்குது. கியூ ஈக்குவல் டு டி. எழுதுகிறேன் பாருங்கள். ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ, கியூ ஈக்குவல் டு டி. அதாவது கியூ இருக்க இடத்துல டி போட்டுக்கலாம், டி இருக்க இடத்துல கியூ போட்டுக்கலாம். ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ. சாரி, கியூ தான் நமக்கு தேவையில்லை, டி தான் தேவை. இங்கே கியூ இருக்க இடத்துல டி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டி இருக்கிற ரெண்டு சிம்பிளுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ ரிலேஷன் என்ன கிடைக்கும் மைண்டுக்கு? ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கான்? அதே ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். ஏ கிரேட்டர் தேன் கியூவான்னு கேட்டிருக்கான். இங்கே இருக்குது. ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ. அப்போ ஏக்கும் கியூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்கும்? ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூன்ற ரிலேஷன்ஷிப் தான் மைண்டில் இருக்கும். இப்போ போய் கன்க்ளூஷனை செக் பண்ணுறீங்க, அவன் வெறும் ஏ கிரேட்டர் தென் கியூ தான் சொல்லியிருக்கான். அவன்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? என் மைண்டில் ஏக்கும் கியூக்கும் உள்ள ரிலேஷன் ஒன்று கிரேட்டராக இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கலான்னு டபுள் மைண்டில் தான் நம்ம ரிலேஷன் மைண்டில் இருக்குது. நீ வெறும் ஏ கிரேட்டர் தென் கியூன்னு மட்டும் சொன்னால் ஸோ ஈக்குவல் டு வரலாம் இல்லையான்னு அப்படின்னு அவனை கேட்டு இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோன்னு போட்டுருவீங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 follows, conclusion 2 does not follow, so only conclusion 1 follows. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் 6. ரிலேஷன் k less than or equal to v. நான் எப்படி செக் பண்ண ஈஸியாக இருக்கும்? v greater than or equal to k ன்னு செக் பண்ணுங்க. ஸோ v இங்கே இருக்கு, k இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ vல இருந்து kவை நோக்கி நான் டிராவல் பண்ணணும் என்றால் எது லிங்கிங் பாயிண்ட்? m. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், v greater than or equal to kன்னு இருக்குது. இங்கே vல இருந்து kவை நோக்கி நான் ட்ராவல் பண்ணணும். இங்கே v பக்கத்தில் லெஸ் தென் சிம்பிள் இருக்குது. எனக்கு v greater than வரணும்னா எல்லாமே greater than இருக்கணும், இல்லை greater than or equal to வந்து நடுவில் ஒரு இடத்துலையாவது greater than வரணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஆரம்பிக்கும் போதே v less than ஆரம்பித்தா இந்த கன்க்ளூஷனை கண்ணை முடின்னு நீங்கள் தப்புன்னு போட்டுடலாம். இது ஷார்ட்கட். ஓகேவா? v பக்கத்தில் எனக்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் இருந்தால் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். இங்கே v லெஸ் தென்னு இருக்குது. v லெஸ் தென்னு இருக்கப்ப ஆரம்பத்திலே v லெஸ் தென் வந்ததுனால இந்த கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோன்னு நான் இங்கே பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணி கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ போட்டுடலாம். நான் ஒரு 2 சம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னேன், எப்பயும் ரிலேஷன்ஷிப்பை டெஸ்டினேஷன் வரைக்கும் போய் பாருங்கன்னு. ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இப்போ இந்த சம்மில் vல இருந்து கேக்கு ரிலேஷன்ஷிப் நான் எழுதுகிறேன் பாருங்கள். v less than m. ஓகேவா? m less than t.
ஓகேவா? t greater than or equal to k. ஓகேவா? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் v greater than or equal to k ன்னு கேட்டிருக்கான். இங்க v பக்கத்துல less than வந்துருச்சு, greater than வரல, does not followன்னு போட்டுறேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் k less than or equal to v ன்னு வச்சிட்டான். ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் k greater than v ன்னு வச்சிருக்கான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க v less than இருக்கு, இங்க v greater than equal to கொடுத்துருக்கான். ஸோ கன்க்ளூஷன் தப்புன்னு போட்டுருவீங்க. இங்க வருவீங்க, v less than இருக்கு, இங்க v less than இருக்கு. ஸோ டிராவல் பண்ணி போவீங்க. டிராவல் பண்ணி போறப்ப அன்னோன் ரிலேஷன்ஷிப்னு கடைசியில கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஆக மொத்தம் நீங்க எப்படி பார்த்தாலும் இங்க 2 ஆல்பபெட்டுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சாதான் சில இடத்துல தப்பு விடாம போட முடியும். ஓகேவா? ஏன்னா இப்போ இதுவும் இங்கே தப்பாயிடும். ஏன்னா இங்கே விக்கும் கேக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னு வருது. அன்னோன் ரிலேஷன்ஷிப்னு வந்தால் 3 ரிலேஷன்ஷிப்புமே இருக்கணும். ஸோ விலேருந்து பார்த்தீங்கன்னா வி கிரேட்டர் தென் கேவும் இருக்குது, வி ஈக்குவல் டு கேவும் இருக்குது, வி லெஸ் தென் கேவும் இருக்குது. ஸோ இந்த சம்முக்கான இந்த செட் ஆஃப் கன்க்ளூஷனுக்கான ஆன்சர் எய்தர் ஆர்னு வரும். ஓகேவா? என்னுடைய சஜஷன் என்னன்னா, இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன், ரிமைனிங் ஒரு கன்க்ளூஷன் தான் இருக்குது, அந்த கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பாக போடணும் அப்படின்னா நீங்கள் அதை மாரி யூஸ் பண்ணலாம். நான் சம் வரப்போ சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த 2 ஆல்ஃபபெட் கேட்குறானோ அந்த 2 ஆல்ஃபபெட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே செகண்ட் சம் டி கிரேட்டர் தென் ஐயான்னு கேட்டிருக்கான். t greater than m, m greater than v, v greater than or equal to i. ஸோ இங்கேயும் greater than வந்துடுச்சு. tக்கும் iக்குமான ரிலேஷன் t greater than i தான் வரும். ஸோ t greater than i follows. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் follows. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்பர் வச்சும் உங்களுக்கு வந்து சம் வரலாம். ஸோ நம்பரில் சிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே வந்து லாஜிக்காக கேட்கக்கூடாது, எப்படி சார் 4 வந்து 8 விட கிரேட்டராக இருக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ இன்இக்வாலிட்டியில் இந்தமாரி சம்ஸ் வரப்போ நம்ம எப்படி இன்இக்வாலிட்டி கான்செப்ட் என்னவோ அந்த இன்இக்வாலிட்டி கான்செப்டை தான் இங்கே இந்த டிஜிட்ஸ்க்கு நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிக்கலாக 4 8 விட பெருசு தானே, சாரி சின்னது தானே, எப்படி பெருசு போடலாம் அப்படி பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஆவரேஜ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்க்குலாம் இது நல்லாவே தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாரி இருக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்காக நான் மெயினாக வந்து இதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோ போகிறப்ப பிகினர்ஸ்மே ஆவரேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்குமே ஸ்பீடாக போயிடும், வீடியோ வந்து ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ 4 கிரேட்டர் தென் 8 நான் செக் பண்ண போகிறேன். 4 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது. 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 10 ஈக்குவல் டு 9, 9 கிரேட்டர் தென், இங்கே வெறும் கிரேட்டர் தென் வந்துச்சு. ஸோ 4 கிரேட்டர் தென் 8ன்ற ரிலேஷன்ஷிப் தான் என் மைண்டுக்கு போகும். 4 கிரேட்டர் தென் 8. கன்க்ளூஷன் என்ன கேட்டிருக்கான்? 4 கிரேட்டர் தென் 8. ஸோ கன்க்ளூஷன் ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன் கேட்டிருக்கான். 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எனக்கு ஃபாலோ ஆகணும்னா நடுவில் இருக்க எல்லா சிம்பிளுமே 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான் இருக்க வேண்டும். ஸோ இங்கே போய் பாருங்க, நான் சொன்னல லாஸ்ட் சம்ல இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்க்ளூஷன் தப்பானாலும் சரியானாலும் எய்தரார் என்ற வாய்ப்புக்கெல்லாம் போக வாய்ப்பே வராது. ஏன்னா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆயிடுச்சு. இங்கே வரேன், இங்கே 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு, இங்கே 2 பக்கத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. இங்கேயே நான் முடிவு பண்ணுறோம், ஃபர்தராக செக் பண்ண மாட்டேன். கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தராகவும் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, 5 லெஸ் தென் 4, 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, சாரி 5 வரைக்கும் போட்டால் போதுமா? ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, இங்கே 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 வந்திருக்கு. ஸோ கன்க்ளூஷன் டஸ் நாட் ஃபாலோ. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல 5 இல்லாமல் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கன்க்ளூஷன் வந்து 5 இல்லாமல் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 9 இல்லை 8 வச்சுருக்காங்கன்னா நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகிடுச்சு. இது கரெக்டாக தப்பான்னு பார்த்தாலே எனக்கு போதும், ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். இங்கே 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இங்கே 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. டெஃபினட்டாக இது வராது. டஸ் நாட் ஃபாலோ. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஓகேவா? பேசிக் கான்செப்ட்ஸில் பென்னு பேப்பர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இருக்கும். போக போக பென்னு பேப்பர்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி கண்ணிலே பார்த்து
45 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம்குள்ளார உங்களால் 5 இன்இக்வாலிட்டி சம்மை அடிக்கலாம் அப்படின்னு நாம் வீடியோ போடுவோம். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதையும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் y கிரேட்டர் தென் ஏன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 7 சம் பார்த்துருக்கோம். எந்த சம்மே நான் லெஸ் தென் சைடு போக மாட்டேன். ஏன்னா கிரேட்டர் தென் சைடு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ y கிரேட்டர் தென் v லெஸ் தென் ஆர். இந்த இடத்துல சிம்பிள் மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர எந்த ஆல்ஃபபெட்டுக்குமே என்னால் ரிலேஷன் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா y கிரேட்டர் தென் v லெஸ் தென் மாறிடுச்சு. இங்கே v லெஸ் தென் மாறிடுச்சுன்னா yலேருந்து இங்கே இருக்க ஆல்ஃபபெட்டுக்கோ இல்லை இங்கே இருக்க ஆல்ஃபபெட்டுக்கோ, இங்கே ஒரு சிம்பிள் வரலாம் இல்லையா, இங்கே இருக்க ஆல்ஃபபெட்டுக்கோ எந்த ஆல்ஃபபெட்டுக்குமே ரிலேஷன் சொல்ல முடியாது. யார்லேருந்து? yலேருந்து. விலேருந்து சொல்லாமான்னு கேட்டால் அதை செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். நான் சொல்கிறது இங்கே கிரேட்டர் தென் இங்கே லெஸ் தென் ஆகிட்ட பிறகு இங்கேயே அன்னோன் ரிலேஷன்ஷிப்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எந்த ஆல்ஃபபெட் கூட? இங்கே வர போகிற ஆல்ஃபபெட் கூட. அப்போ இங்கே வர ஆல்ஃபபெட்டுக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப் தான், இங்கே வர ஆல்ஃபபெட்டுக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப் தான். எதுலேருந்து? ஒய்யிலிருந்து. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க? வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? y greater than v less than r equal to a. இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ yக்கும் ஏக்கும் மைண்டில் என்ன ரிலேஷன்ஷிப் போகுது? அன்னோன்னு போகுது. மைண்டில் அன்னோன் ரிலேஷன்ஷிப் yக்கும் ஏக்கும்னா என்னெல்லாம் ரிலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது? கிரேட்டர் தென்னாக இருக்கலாம், ஈக்குவல் டுவாக இருக்கலாம், லெஸ் தென்னாகவும் இருக்கலாம். மூணுத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கன்க்ளூஷன் சொல்லியிருக்கான்? y கிரேட்டர் தென் ஏ மட்டும் தான் சொல்லியிருக்கான். டெஃபினட்டாக சொல்லியிருக்கான் y கிரேட்டர் தென் ஏன்னு. அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்போம்? என் மைண்டில் அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்போ மூணுத்தில் எது வேணாலும் வரலாம், நீ வெறும் கிரேட்டர் தென் மட்டும்தான் சொல்லியிருக்க, ஏன் லெஸ் தென்னும் வரலாம், ஈக்குவல் டுவும் வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு இவன் கிட்ட டஸ் நாட் ஃபாலோ சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் ஜியான்னு செக் பண்ண போகிறேன். ஏலேருந்து ஜிஐ நோக்கி நான் ட்ராவல் பண்ணோன்னா அகைன் வியை பிடிச்சி தான் ட்ராவல் பண்ணும். வியும் ஜியும் ஈக்குவல்னு சொல்லிட்டான். ஸோ இந்த இடத்துல நான் டைரெக்டாகவே விக்கு பதில் ஜி ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஏவும் ஆரும் ஈக்குவல், ஆருக்கு பதில் ஏ ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏ கிரேட்டர் தென் ஜி, ஏ கிரேட்டர் தென் ஜி தான் அவனும் சொல்லியிருக்கான். ஸோ ஃபாலோஸ் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். 9th சம் போகலாமா? இன்கேஸ் ஏதாவது டவுட், ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேணும் ஏதாவது ஒரு சம்முக்கு திருப்பி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. நான் திருப்பி அடுத்த வீடியோ எடுக்கிறப்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோவை நான் எடுப்பேன். ஓகேவா? வேறு ஏதாவது கமெண்ட், இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிடுறீங்க, ரொம்ப ஸ்பீடாக உங்களுடைய வேர்ட்ஸ் வருது, ஃப்ளோ இருக்குது, வேர்ட் ஃப்ளோ இருக்குது, இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக கிளாஸ் எடுக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி எந்த கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளோ அதுபடி போய் அவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு கிளியராக புரிய வைப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். ஸோ சி கிரேட்டர் தென் ஜி. இந்த சம் பாருங்கள், சி கிரேட்டர் தென் ஜின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், சி ஈக்குவல் டு ஜின்னு இருக்குது. இதை பார்த்த உடனே ஆவரேஜ் பர்சன்ஸ் முக்கால்வாசி பேர் இந்த தப்பை பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் பண்ணலாம், பிகினர்ஸும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அந்த டைமில் நமக்கு மைண்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி யோசிக்குதுன்ற மாரி. இதை பார்த்தவொடனே ரெண்டுமே தப்பாக இருக்கும், எய்தர் ஆர், கண்டிப்பாக எய்தர் ஆராக தான் இருக்கும் அப்படின்ட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கொஷின் போயிடுவீங்க. இந்தமாரி நீங்கள் பண்ணுறதுக்கு சில ரீசன்ஸும் இருக்கும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சம்முக்கு நம்ம டைம் எது கொடுக்கணும்? மேக்ஸிமம் எய்தர் ஆராக தான் இருக்கும் அப்படின்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போவீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப் என்னன்னு செக் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நமக்கு நெகட்டிவ் மார்க் வராது. ரீசனிங்கில் 35 கொஷின் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறான் அப்படின்னா 35 கொஸ்டினும் கரெக்டாக அடிச்சுட்டு வரணும், ஒரு நெகட்டிவ் மார்க் கூட வராமல். இல்லை சார், என்னால் அந்த டைமுக்கு 33 கொஷின் தான் என்னால் போட முடிஞ்சுது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் நெகட்டிவ் மார்க் எதுவும் இருக்கக்கூடாது, அதே 33 மார்க்கும் நமக்கு வரணும். ஓகேவா? அந்த மாதிரி எப்படி மார்க் வாங்கணும் அப்படின்றத அப்ரோச் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோவாக சொல்லித்தரேன் கான்செப்டை. ஓகேவா? என்னுடைய டார்கெட் ரீசனிங்கில் நீங்கள் எவ்வளோ சம் போடுறீங்களோ அவ்வளோ மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாமல் கிளியராக கான்செப்ட் சொல்லி கொடுத்து வந்துடணும். ஓகேவா? அடுத்தடுத்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமில் 20 சம் தான் போட முடியுதுன்னா நோ ப்ராப்ளம், நம்ம ஸ்பீட் ப்ராக்டிஸ்லாம் கொடுப்போம், நிறைய மார்க் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி 20, 25, 25லேருந்து 30, 30லேருந்து 35. என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, கான்செப்ட் வீடியோவை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ்.
ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களை கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணி ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வாங்க வச்சிருவேன். ஓகேவா? நம்பிக்கையாக நீங்கள் சம்மை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மை பாருங்கள், சி கிரேட்டர் தென் ஜி. சிக்கும் ஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள், சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி. ஓகேவா? ஸோ அப்போ சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி. ஸோ சிக்கும் ஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும், சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜின்ற ரிலேஷன்ஷிப் தான் மைண்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்குறப்ப அவன் சி கிரேட்டர் தென் ஜி மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஆனால் உங்கள் மைண்டில் சி கிரேட்டர் தென் ஜியாகவும் இருக்கலாம், சி ஈக்குவல் டு ஜியாகவும் இருக்கலாம்னு இருக்குது. அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க, ஏன் ஈக்குவல் டு வரலாம் இல்லையா, நீ வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தான் சொல்கிறேன்ட்டு இந்த கன்க்ளூஷனை தப்பு போட்டுருவீங்க. ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சி ஈக்குவல் டு ஜின்னு சொல்கிறான். இங்கே மைண்டில் சி கிரேட்டர் தென் ஜியாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு ஜியாகவும் இருக்கலாம். நீ வெறும் ஈக்குவல் டு மட்டும் தான் சொல்கிற, ஏன் கிரேட்டர் தென்னா வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு இவன் கன்க்ளூஷனையும் தப்பு போட்டுருவீங்க. ஓகேவா? ஆனால் இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி தான் வரும். உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி தான் இருக்குது. ரெண்டு கன்க்ளூஷனையும் மர்ச் பண்ணால் என்ன வருது, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி தான் வருது. ஸோ அப்போ மைண்டில் இருக்க ரிலேஷன்ஷிப்பே இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் மெர்ச் பண்ணுறதுனால வரதுனால இந்த கன்க்ளூஷனுக்கான ஆன்சர் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எய்தர் ஆர் போட்டால் பரவாயில்ல, சில சம்முக்கு அது எய்தர் ஆரே இருக்காது, பார்த்த உடனே போய் எய்தர் ஆர்னு போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேவா? அண்டு ஒன் மோர், இன்னும் நான் எய்தர் ஆர் கான்செப்டை எடுக்கலை, இந்த சம்முக்கு ஆன்சர் எய்தர் ஆர் தான். ஸோ எய்தர் ஆர் கான்செப்ட் கிளியராக எடுத்துட்ட பிறகும் நீங்கள் திருப்பி வந்து போட்டு பாருங்கள். இந்த பேசிக் செட்டில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோ. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். எய்தர் ஆருக்கு தனியாக வீடியோ வரும், மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். எய்தர் ஆரை கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ 10th கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னு சொல்லியிருக்காங்க. பியிலேருந்து என் நோக்கி ட்ராவல் பண்ணுறேன். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு இருக்குது. இங்கேயே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பியிலேருந்து என்னுக்கு அன்னோன் ரிலேஷன். ஸோ பிக்கும் என்னுக்கும் அன்னோன் ரிலேஷன்னா என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கும், கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, 3 ரிலேஷன்ஷிப்புமே இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கான். இவன் கிட்ட லெஸ் தேனே சொல்லலை, ஏன் லெஸ் தேன் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு டஸ் நாட் ஃபாலோன்னு போட்டுருவீங்க. ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், பி கிரேட்டர் தென் எம்னு சொல்லியிருக்கான். பிக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய், ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம், எம் ஈக்குவல் டு என். இங்கே எனக்கு என்னு தான் தேவை. ஸோ பிக்கும் என்னுக்கும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். செகண்ட் கன்க்ளூஷன், பிக்கும் எம்முக்கும் தான் தேவை. பிக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் பார்க்குறேன், அன்னோன் ரிலேஷன். ஸோ 3மே இருக்கலாம் பிக்கும் எம்முக்கும். ஸோ இங்கே வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவங்கிட்ட லெஸ் தென்னும் வரலாம், ஈக்குவல் டூவும் வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு டஸ் நாட் ஃபாலோன்னு போட்டுருவீங்க. இங்கே இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எம்மும் என்னும் ஈக்குவல். அப்போ எம் இருக்க இடத்துல என் போடலாம், என் இருக்க இடத்துல எம் போடலாம். ஸோ அப்போ கன்க்ளூஷனை ரீரைட் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனை ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு மாற்றுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது, இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் கன்க்ளூஷனை பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, சாரி பி கிரேட்டர் தென் மட்டும்தான், பி கிரேட்டர் தென் எம்னு இருக்குது. எம்மும் என்னும் ஈக்குவல். ஸோ எம் இருக்க இடத்துல என் போடலாம், நான் இங்கே என் போடுறேன். அப்போ பிக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன், அன்னோன் ரிலேஷன். பிக்கும் எனக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா என்னெல்லாம் இருக்கலாம், 3 ரிலேஷன்ஷிப்புமே இருக்கணும், யாராவது ஒரு ஆல்ஃபபெட் சைட்லேருந்து. ஸோ பியிலேருந்து பார்த்தீங்கன்னா பி கிரேட்டர் தென் என்னாகவும் இருக்கணும், பி கிரேட்டர் தென் என்னாகவும் இருக்கணும், பி ஈக்குவல் டு என்னாகவும் இருக்கணும், பி லெஸ் தென் என்னாகவும் இருக்கணும். இந்த 3 ரிலேஷன்ஷிப்பும் இருந்தால் மட்டும்தான் எய்தர் ஆர் வரும். இங்கே பி கிரேட்டர் தென் என் இருக்குது, பி ஈக்குவல் டு என் இருக்குது, இங்கே பி கிரேட்டர் தென் என் தான் இருக்குது. கிரேட்டர் தென் வந்துருச்சு, ஈக்குவல் டு வந்துருச்சு, மறுபடியும் கிரேட்டர் தென் தான் வந்திருக்கு, லெஸ் தென்னே காணும். ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஆன்சர் எய்தர் ஆர் கிடையாது, நெய்தர் நார். எய்தர் ஆர் வரப்போ திருப்பி இதெல்லாம் கிளியராக பார்ப்போம். இந்த சம்முக்கு நான் சொல்லி கொடுத்தது கான்செப்டை பார்ட் 1 வீடியோ மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்க்ளூஷனும் தப்புன்ற அளவுக்கு உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எய்தர் ஆரா நெய்தர் நாரான்னு வீடியோ பார்த்த பிறகு நான் எப்படி அதை செக் பண்ணணும்னு சொல்லித்தரேன்.
ஸோ அவ்வளோதான் மக்களே, 10 சம்மும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ 10 சம்முமே பேசிக் கான்செப்ட் பார்ட் 1க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ட்ரிக்கியாலாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ பார்ட் 2 வீடியோ இந்த 10 சம் வந்து ஜஸ்ட்டு நம்ம கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். உங்களால் ஆப்ஷன் சூஸ் பண்ணணுன்னா கூட இந்த 10 சம்மில் ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ், அதாவது ஆப்ஷன் ஏ பி சியை தைரியமாக சூஸ் பண்ண முடியும். டியும் இயும் உங்களுக்கு சொல்லித்தரல, எய்தர் ஆர் நெய்தர் நார். அது அடுத்த வீடியோவே பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு எய்தர் ஆர் தான். எய்தர் ஆர் நெய்தர் நார் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ட் 3 வீடியோவில் பார்த்துட்டு, பார்ட் 4ல் எய்தர் ஆர் நெய்தர் நார் ப்ராக்டிஸ் சம் பார்த்துட்டு, பார்ட் 5ல் வந்து உங்களுக்கு கிளியராக எல்லா கான்செப்டையும் முடிச்சிருப்போம். ஸோ எல்லா சமயம் கலந்து எய்தர் ஆர் நெய்தர் நார் எல்லாமே கலந்து ஒரு செட் ஆஃப் சம்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே கிளியராக புரியும். எல்லா டாப்பிக்குடைய கான்செப்டையுமே நான் கிளியராக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுத்துகிட்டு வருவேன். ஒரு செட் ஆஃப் சீரீஸ்னால் ஒரு டாபிக்னா ஃபுல் சீரீஸையும் பாருங்கள். ஸோ கான்செப்ட்ஸ் கிளியராக புரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்செப்டை கிளியராக ஆகிக்கோங்க, எக்ஸாமில் கிராக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ மக்களே.